சும்மா தானே சொல்லுதாளுவேன்னு பார்த்தா இந்த பம்பாய்க்காரி உண்மையாலே கொண்டு வந்து என்னைய ஜெயிலில் போட்டாலே. நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? என் தம்பி மவளை கொண்டு வந்து நான் பெத்த பிள்ளைக்கு கட்டி வைக்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா? இப்படி பண்ணிட்டாளுவலே. இவளுகெல்லாம் விளங்குவாளுகளா? என்னை ஜெயிலில் போட்டாலும் சரி, என்னை தூக்கில் போட்டாலும் சரி, நான் ஒரு நாள் வந்து குதிரவாள்காரியை என் மவனுக்கு கட்டி வைக்கவே மாட்டேன். ஏதாட்டும் ஒன்று பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவேன். இவளுகளெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். நலந்தானா ஆண்டி, நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா. அடியே குதிரவாள்காரி, என்ன டீ நல விசாரிக்க வந்தியோ? செல்லத்தாயக்கா, அட பாவமே, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? அப்படி என்ன டீ எனக்கு நிலைமை வந்துட்டு? உங்க எல்லார் மேலேயும் நான் கொலை வெறியில இருக்கேன் டீ. இங்க நிக்காதீங்க, ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க. என்ன செல்லத்தாயக்கா இப்படி பேசுறீங்க? நீங்க ஜெயில இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம், அதான் மனசு கேட்கல, வந்து பாத்துட்டு போயிருவோமேன்னு ஓடி வந்தோம். பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களோ டீ? என்னை ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு இங்க வந்து பார்த்து நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்களா சிரிக்க வந்திருக்கீங்க. என்ன அப்படித்தானே? அதானே உண்மை? என்ன செல்லத்தாய் பாட்டி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்களேன்னு எங்களுக்கெல்லாம் எவ்வளவு வருத்தம் தெரியுமா? நாங்க வருத்தத்துலதான் உங்களை பார்க்க ஓடி வந்தோம். நீங்க என்னடானா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வருத்தப்படுற மூஞ்சி முகரக்கட்டைகளையும் பாரு, உங்க மூஞ்சி முகரையும் பார்த்தாலே தெரியுது டீ நீங்க எந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருப்பீங்கன்னு. என்ன பாட்டி, எங்களை பார்த்தா வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையோ? நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் கொடியத்தெல்லாம் போயிட்டு நாங்கள் எவ்வளோ வருத்தப்பட்டு வந்தோம் தெரியுமா? அங்கே போன இடத்துல தான் உங்கள் மகன் சொன்னான் எங்கள் அம்மா ஜெயிலில் இருக்காங்கன்னு. அதை கேட்டுட்டு எங்களுக்கு மிட்டாய் கூட வேண்டான்ட்டு நாங்கள் அப்படியே ஓடி வந்துட்டோம். என் மவங்காரன் தானே, அவன் சொன்னாலும் சொல்லியிருப்பான் டீ. பெத்த தாயை போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது நல்ல கல்லு கணக்கா ஒரு ஓரமா நின்று வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருந்தான். வந்து என்னை ஜாமீன் எடுக்கவும் வரல, என்னை கூப்பிடவும் வரல. அவன்லாம் ஒரு பெத்த பிள்ளை, அவனுக்கு ஏண்டுக்கிட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாம் பேசக்கூடாது டீ. நீ எதுக்கு என்கிட்ட பேசுத? நீ தான் உன் புருஷனை விட்டுட்டு உங்க அம்மா வீட்டில் கிடக்கிறவ தானே. புருஷன் சொன்ன பேச்ச கேட்காம அடங்காம திரியறவள்களை வந்து என்கிட்ட பேச வந்துட்டாளுங்க. யாரை பார்த்து வாழாம வந்து அம்மா வீட்டில் இருக்கான்னு சொன்னீங்க? நான் ஒன்று எங்கள் அம்மா வீட்டில் இல்லையே, நான் என் புருஷன் கூட இருக்கேன். அவர் நேரத்தை வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமா, அந்த கண்ணாடி போட்ட பொக்கவாய் மனுஷன் பாவம். அந்த மனுஷனை ஏமாத்தி ஏதாட்டும் ஒன்று சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போக வச்சிருப்ப. காலில் அடிபட்டிருக்கு, கால் உடஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்ப. அதனால அந்த மனுஷன் பாவம் உன்னை தூக்கிட்டு போயிருப்பான். வேற என்ன நடந்திருக்க போது? நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ பொறாம இருக்கக்கூடாது பாட்டி. என் புருஷன் என்னைய விரட்டி விட்டாருன்னு சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அவரை நல்லவருன்னு சொன்னீங்க. இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டேன்னு நான் கெட்டவளாயிட்டேனோ? ஆமா, இல்லைன்னா மட்டும் இவ பெரிய அப்படியே நல்லவா, ஊரை ஏமாத்தி உலையில போடுற ஆளுக்கு தானே நீங்களாம். சரி டி, இந்த கிளவிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, வந்த வேலையை பாருங்க. என்ன டி வந்த வேலை? எல்லாரும் சேர்ந்து மொத்தமா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறீங்களோ? மன்னிப்பு கேட்க வரலாண்டி, இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல. எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும் மட்டும் சொல்லுங்க, நான் உங்களை எப்படியாட்டு வெளியே கொண்டு வந்துருதேன். அப்படி ஒன்றும் உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நான் வந்து வீட்டில் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நான் இந்த ஜெயிலுக்குள்ளேயே கடந்துக்கிடுதேன். ஏட்டி இந்த பாட்டி ஒத்து வராது டி, நீங்க வேலையை ஆரம்பிங்க. ஓய், அப்படி போடு போடு போடு, அசத்தி போடு கையாலே. இப்படி போடு போடு போடு, இழுத்து போடு கையாலே. இது தேவையா? அட போங்கய்யா, ஜூன் ஜூலையா, ஆகஸ்ட் முடிய போகுதையா. அடியே குந்தானிகளா, ஒழுங்கா ஆட்டத்தை நிறுத்திட்டு கிளம்பி போயிருங்க. என்னை கொலகாரியா மாத்தாதீங்க டி. பச்சை மிளகா அது காரம் இல்ல, என் மாமியாருக்கு மண்டையில மூளை இல்ல. ஆமா சிம்ரன், நீ சொன்னது கரெக்ட் தான். இவங்களுக்கு மூளை கிடையாது. மூளை இருந்துச்சுன்னா மகன் சம்மதத்துக்கு எதிராக இவங்க எதுக்கு குப்பையை கொண்டு வந்து நிச்சயம் பண்ண போறாங்க? அடியே குந்தாணி, உன் மேல மட்டும்தான் இந்த கூட்டத்திலேயே கொஞ்சம் மதிப்பு வச்சிருந்தேன். இப்ப நீயும் அந்த மதிப்பை தன்னால வந்து கெடுத்துக்கிட்ட. இன்னும் உன்னையும் சும்மா விட மாட்டேன் டி. இவளுக்கு எல்லாரையும் பழி வாங்கும் போது உன்னையும் சேர்த்து பழி வாங்குவேன். போமா 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 போமா, உன் வேலையை தான் பார்த்துக்கிட்டு போமா போமா. சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னவளே, சம்மதிச்சா என்ன கெட்டவளே. தில்லானா தில்லானா, என் மாமியார் மண்டையில பேனா, பேனை எடுக்க நானும் வரட்டா. அடிய குதிரவாளு, யானைக்கு உடம்பு சரியில்லைன்னா சின்ன சின்ன எலியெல்லாம் மேலே ஏறி ஆடுமா. பிறகு யானை உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் அந்த யானை கையால எலியெல்லாம் சிக்கி நசுங்க போது பாருங்க டி, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். ஆண்டி, நீங்க ஒன்னும் யானை இல்ல, நீங்க ஒரு பைத்தியம் பிடிச்ச காட்டெருமை. மாலாக்கா, ஜெயிலுக்கு போனது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாட்டி, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு தெரியுமா? மாலாக்கா, ஆண்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்களா? ஏன் இப்படி இருக்காங்க? ஏட்டி, நீ அந்த கிளவியை பத்தி எதுக்கு கவலைப்படுத? அது சம்மதிச்சா என்ன, சம்மதிக்கலன்னா என்ன? எப்படி இருந்தாலும் உனக்கும் அரேஞ்ச் பண்ணனுக்கு கல்யாணம் நடக்கும். மம்மியும் அப்படித்தான் சொன்னாங்க மாலாக்கா. அந்த கிளவி பண்ண வேலையை பத்தியா? உங்க அம்மா கண்ணு முன்னாலேயே ஆரஞ்சு மண்டையனை போட்டு அடிச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க அம்மாக்கு கோவம் வந்துட்டு சொல்லி சொல்லி பாத்துருக்காங்க. கேட்கலன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு 2 நாளைக்கு ஜெயில கடந்துட்டு வரட்டும், அப்பதான் அந்த கிளவிக்கு நல்ல புத்தி வரும். ஆனா ஆண்டி பாவம் தானே. பாவம்னா அது ஒழுங்கா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கணும்ல. கல்யாணத்துக்கு சம்மதிக்காதது அது தப்பு தானே. அதனாலதானே இப்ப ஜெயில கிடக்கு. ஆமா ஆமா, அந்த ஆண்டிக்கு ஒரு கேடு வர மாட்டேக்கே.
அவங்க செஞ்சதுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும் டி. பாத்தியா அந்த கிழவி அப்படி பண்ணதுனால அவங்க மகன் கூட போய் ஜாமீன் எடுக்க போகவே இல்லை. அந்த பையன் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டாலே தான். அது பாவம் ஜெயிலில் கிடக்கு. சொன்னா கேட்கணும். முதலே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இப்போ இதெல்லாம் தேவையா? மாலக்கா பின்னால பாருங்க. ஆண்டி ஆண்டியா இப்போ தானே ஆண்டியை ஜெயிலில் பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ளேயே வந்துட்டு யாரு ஜாமீன் எடுத்திருப்பா? ஏன் ஆண்டி இல்ல உங்க ஆண்டி. திரும்பி பாருங்க. எத்தே என்ன சோறு பொங்கலையா? பைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? அடியே ஒத்த ரோசா, நான் என்ன உன் வீட்டு சமையல்காரியா சோறு பொங்கலையான்னு கேட்க? உனக்கு சோறு பொங்கி போட தானே இந்த வீட்டில் இருக்கணும். ஆமத்தே வேற எதுக்கு இருக்கீங்க? அடியே விளக்கமாறு பிஞ்சிரும் பாத்துக்கோ. எத்தே அந்த விளக்கமாரி ஏற்கனவே பிஞ்சிட்டுத்தே. நான் வேற வாங்கணும்னு நினைச்சேன். நீங்க இப்ப வெளியே தானே போறீங்க. வரும்போது ஒரு விளக்கமாறு வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரமாட்டி? விளக்கமாறு வாங்கிட்டு வரேன். அந்த விளக்கமாறு குச்செல்லாம் பிச்சு உன் தலையில குத்தி 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 வச்சுக்கோன்னு நான் போயிட்டு வரேன். எத்தே எங்கத்தே போறீங்க? சொல்லிட்டு போங்க. ஏட்டி நான் என் தம்பி வீட்டுக்கு போறேன். தம்பி வீட்டுக்கு போறீங்களா? அங்க எதுக்கு இப்போ? ஏட்டி என் தம்பி என்னைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்ட்டி. எக்கா எக்கா வாக்கா, உன்னைய பார்க்கணும் போல இருக்கு. நீ கண்ணுக்குள்ளேயே நிக்க. உன்னைய பார்க்காம சோறு தண்ணி இறங்க மடக்கி வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான்ட்டி. அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துருதேன். என்னது உங்களை பார்க்காம அவருக்கு சோறு தண்ணி இறங்க மாட்டேக்கா? அப்ப போறீங்களாக்கும். நம்ம வீட்டுல சோறு பொங்கலையா? அதான் கடவுள் 2 கை கொடுத்துருக்காருலட்டி. 2 பேர் இருக்கீங்கல்ல, போய் ஆளுக்கு 2 கையை வச்சு சோத்தை பொங்கி தின்னுங்கட்டி. சோறு பொங்கி திங்க கறி வலிக்கோ. எது என்னத்தை திடீர்னு இப்படி சொல்லுதீங்க? நானா சோறு பொங்கி திங்கணும்? கல்யாணம் முடிஞ்சு 7 கழுத வயசாகுது. பிள்ளை 7ஆம் கிளாஸ் படிக்கான். இன்னும் சோறு பொங்க தெரியாதுன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு அலையாதீங்க டி. போய் சோத்தை பொங்கி தின்னு. மாலாக்கா பசிக்கு சீக்கிரம் சோறு பொங்குங்க. அடியே கோட்டிக்காரி எனக்கு சோறு ஒன்றும் பொங்க தெரியாது டி. அப்பனா சரி ஹோட்டலையாவது வாங்கித்தாங்க. எனக்கு ரொம்ப பசிக்கு. இல்லைனே இப்போ உங்களை எல்லாரையும் கடிச்சு தின்றுவேன். இப்போ சொன்னியே இது நல்ல ஐடியா. நம்ம 2 பேரும் சேர்ந்து சுக்கில ஆர்டர் போட்டு திம்புமா? எத்தே ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு போங்கத்தே. நாங்க சுக்கில சோறு வாங்கி திங்கணும். அடியே ஒத்த ரோசா, கொல்லிக்கட்டை எடுத்து வாயில போட்டுருவோம் பாத்துக்கோ. ஒழுங்க சோத்தை பொங்கி தின்னுங்கட்டி. 2 குமரிக்க கிடக்காளுக வீட்டுல சோறு பொங்கி திங்க கறி வலிக்கி கடையில வாங்கி திங்க போறாளுகளாம். எவ்வளவு கடையில வாங்கி தின்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் 2 பேரையும் தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். நான் போயிட்டு வர்ற வரைக்கும் வீட்டுல தான் சோறு பொங்கணும் எல்லாரும். ஆண்டி நீங்க போன பிறகு நாங்க கடையில வாங்கி தின்னோம்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆள் வச்சிருக்க முட்டி, ஆள் வச்சிருக்கேன். நீங்க வீட்டுல சோறு பொங்குதிங்களா இல்ல கடையில வாங்கி திங்கிக்கலாம் இல்ல ஹோட்டல்ல போய் தின்னுட்டு வரீங்களா? எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. நீங்க எங்க போறீங்க வாரீங்கன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். எனக்கு அப்பப்ப வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பி விட்டுருவாங்க நீங்க எங்க இருக்கீங்கன்னு. நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். சரியா? என்னையெல்லாம் ஏமாத்த முடியாது. கிளவி சரியான கிளவியெல்லாம் இருக்கு. யார் ஆள் வச்சிருக்குன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த முருகேசன் தாத்தாவா இருக்குமோ? சரிட்டி நான் கிளம்புது. என்ன போய் சோத்தை பொங்கி தின்னுட்டு வீட்டுக்குள்ள பத்திரமா கடங்க. வெளியே ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. தெருவில் நிறைய நாய் அலையுது. கடிச்சு கிடிச்சு வச்சிட போகுது. நான் போயிட்டு வரேன். நான் இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சி ஏறி அந்த ஊர்ல போய் இறங்கணும். அங்க இறங்கணும்னா என் தம்பி பஸ் ஸ்டாண்ட்ல ரெடியா நிப்பான். சரி போயிட்டு வரேன்னு. எத்தே எப்பத்தே வருவீங்க? அடியே போய் தம்பியை பார்த்துட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு வரேன். என்னத்தே 2 நாள் ஆகுமாக்கும்? உடனே பார்த்துட்டு சாயந்தரம் வந்துட வேண்டியதானே? என்னட்டி ஒத்த ரோசா, சோத்தை பொங்கி பொங்கி வடிச்சு கொட்டிக்கிட்டு நான் இங்கேயே கிடக்கணுமோ? நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி டீ தெரியுது? என் தம்பி வீட்டில் போய் ஒரு 2 நாளைக்கு நிம்மதியாக இருந்துட்டு வர்றது உனக்கு பொறுக்கலையா? எத்தே அது ஒன்றும் இல்லத்தே. நம்ம ஊர்ல இன்னைக்கு ராத்திரி ஆடலும் பாடலும் வச்சிருக்காங்க கோயில் கொடைக்கு. அதான் நீங்க இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அப்படியாட்டி? இன்னைக்கு ஆடலும் பாடலுமா? ஆமத்தே ராத்திரி 7 மணிக்கு மேல வச்சிருக்காங்க. அடியே ஒத்த ரோசா, முதலே சொல்லியிருக்கலாம்ல டி. நான் வந்திருப்பேன்ல. ஆடலும் பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. என் தம்பிட்ட வேற வாரேன்னு சொல்லிட்டேனே. ஆண்டி இதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்க? தம்பிக்கு ஃபோன் அடிச்சு நாளைக்கு வரேன்னு சொல்ல வேண்டியதானே? வேண்டாம் டி. வாரேன்னு ஃபோன் அடிச்ச உடனேயே நேராக பஸ் ஸ்டாண்டில் போய் உட்காந்துருவான். இப்போ தானே கிளம்புவா. இன்னும் பஸ்ஸில் ஏறி இருக்க மாட்டாளே. அதெல்லாம் அவன் பார்க்க மாட்டான். நான் சொல்லிட்டேன்னா உடனே போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து காத்துக்கிட்டு இருப்பான். அவன் ஒர்க்கு இருக்கு பையன். சரி நான் போயிட்டு வாரேன். ஆடலும் பாடலும் தானே, அடுத்த வருஷம் பார்த்துக்கிடுவோம். சரித்த நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன செய்ய, உங்க தலைவிதி. ஆடலும் பாடலும் இந்த வருஷம் பார்க்க முடியாது. போயிட்டு வாங்கத்தே. தம்பி அழகேசா, அக்கா வந்துட்டேன். மாலாக்கா ஆண்டியை பாத்தீங்களா? என்ன அழகா சிரிச்சுக்கிட்டே போறாங்க பாருங்க. வாயெல்லாம் ஒரே பல்லு. ஆமாட்டி போகும்போது இப்படித்தான் சிரிச்சுக்கிட்டே போவாங்க. வரும்போது என் தம்பி அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான், தம்பி பொண்டாட்டி அதை சொல்லிட்டா இதை சொல்லிட்டான்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு வருவாங்க. எப்பா காலையில இருந்து ஒரே அலைச்சலா இருக்கு. காலையில கொடியேத்த போயிருக்கு. அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு போகணும்னு கூட்டு போயிட்டாளுங்க. எங்கெல்லாம் அலைஞ்சிருக்கு. ஒரு தேச தலைவர்கள் கூட இப்படி ஒரு நாளைக்கு இத்தனை தடவை அலைய மாட்டாங்கப்பா. நம்மளுக்கு தான் அலைச்சலா இருக்கு. ஒரேடியா அலைஞ்சு அலைஞ்சு குறுக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிட்டு. கொஞ்ச நேரம் குறுக்க சாச்சா தான் நல்லா இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குற சுகமே தனிப்பா. படுத்தா எப்படி தூக்கம் வரும் தெரியுமா? ராத்திரி கூட இப்படி தூக்கம் வராது. மத்தியானம் படுத்தாதான் நல்ல தூக்கம் வரும். பிள்ளைகளும் 2 5 மணிக்கு தான் வரும். வீட்டுக்காரு 8 மணிக்கு தான் வருவாரு. மாமனாரும் வெளியே போயிட்டாரு. வீட்டுல யாரும் ஆள் இல்ல. இன்னைக்கு நல்லா தூங்கிட வேண்டியதுதான்.
ஒரு நல்ல தூக்கத்தை போட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு தான் எந்திக்கணும். எந்திரிச்சு ஒரு நல்ல டீயை போட்டு குடிக்கணும். லட்சுமி அக்கா வீட்ல இருக்கீங்களா? இப்பந்தான் கண்ணு அசந்தே, அதுக்குள்ள எவடி வந்து எழுப்புறது? லட்சுமி அக்கா, நான் செல்வி வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க? அடியே செல்வி, நீயா? பெட்ரூம்ல இருக்கேன் டி, உள்ள வா. என்ன லட்சுமி அக்கா, படுத்துட்டீங்களாக்கோ? ஆமா டி, இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்து படுத்தேன். என்ன விஷயம்? எதுக்கு திடீர்னு வந்திருக்க? ஏக்கா, நீங்க இந்த சீட்டு பணம் 3000 ரூபாய் கொடுக்கணுமாம்ல? சேலக்கார பாட்டிட்ட சீட்டு போட்டதுக்கு நாளைக்கு தான் கடைசி நாளா, சீட்டு அடைக்கணுமா? அதான் சேலக்கார பாட்டி உங்ககிட்ட சொல்லி விட்டுச்சு, துட்டு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு வர சொன்னுச்சுக்கா. அட ஆமாடி, சீட்டு பணம் கொடுக்கணுமே. காலையில எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், அவரும் மறந்துட்டாரு, நானும் மறந்துட்டேன். ஞாபகமே இல்லையேட்டி. சரி, அவர் வரட்டோன்னே வந்தோடனே நான் வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவேன். ஒரு 8 மணிக்கு கொண்டு வருவாளா லட்சுமின்னு அந்த பாட்டிட்ட சொல்லிருதியா? அப்படியா? சரி, அப்ப நான் போகும்போது சேலக்கார பாட்டி வீட்டுல போய் சொல்லிட்டு போறேன். சரி டி, போயிட்டு வா. மீனு மீனே, மீனு மீனே, சால மீன், சங்கரா மீன், வாழை மீன், வவ்வா மீன், வாங்கம்மா வாங்க, மீன் வாங்க வாங்க. ஏ அப்பா, மீன் விக்கிற நேரத்தை பாரு. மத்தியானம் 2 மணிக்கு வந்து மீன் வித்துக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துக்கு பிறகு மீன் வாங்கி எவ குழம்பு வைப்பா? அது கூட தெரியாது. ஆடி மாசம் நம்ம ஊர்ல எவ்வளவு மீன் குழம்பு வைக்க மாட்டா. இது தெரியாம வந்து மீன் வித்துக்கிட்டு அலைதான். என்ன கத்துதான். ஏம்மா மீனு மீனே, மீன் வாங்க வாரீங்களா? இல்ல பக்கத்து ஊருக்கு போட்டா? நல்ல நல்ல மீனா இருக்குமா? எறா இருக்கு, மீன் இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு, வவ்வா மீன் இருக்கு, சால மீன் இருக்கு, சங்கரா மீன் இருக்கு. மீனு மீனே. ஏ கடவுளே, என்னத்துக்குப்பா இவன் இப்படி உயிரை வாங்குதான்? மீனு உயிரை வாங்கிட்டு கிடக்கானே. எப்ப மீன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம்ப்பா, இடத்த காலி பண்ணு. மனசிய கொஞ்ச நேரம் நிம்மதியா மத்தியானம் தூங்க விடுதானுங்களா? என்ன வரத்துக்கு வரானுங்க? லட்சுமி, இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா நம்மளால தூங்க முடியாது. நம்ம இதெல்லாம் காதலே வாங்கக்கூடாது. நம்ம பேசாம நல்லா தூங்கிடணும். மேடம் கொரியர், மேடம் கொரியர் வந்திருக்கு, சீக்கிரம் வாங்க. ஏன்டா இப்படி உயிரை வாங்குதானுங்களம்மா? ஒரு மனசிய கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுதாங்களா? மத்தியானம் தூங்கும் போது அது வந்திருக்கு இது வந்திருக்கு பானுங்க. சாயந்தரம் வந்தா என்னம்மா? இல்லன்னா காலையில வந்து தொலைச்சா என்ன? நைட் வந்தா என்ன? எதுக்கு இப்படி மத்தியானம் போல வந்து உயிர் வாங்குதானுங்க? மேடம் கொரியர். ஏ அப்பா, வந்து தொலைக்கம்பா, கத்தி சீவனை வாங்காத.